ஹலோ டு ஆல், நான் உங்கள் ஹரிஷ் குட்டி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா நாகமணி த ஸ்னேக் ஸ்டோன். நாகமணி த ஸ்னேக் ஸ்டோன். யாருடா நாகமணி அப்படிலாம் கேட்காதீங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிங் கோப்ரா வந்து ஒன் ஆஃப் தி பாய்சனஸ் ஸ்னேக். இந்த கிங் கோப்ராக்கு ரெண்டு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. என்னென்னா, இதோட பாய்சனை வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரையும் அதோட ப்ரேனா இறைய பார்த்தோன்னே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரையும் இதனால் ஸ்ப்ரே பண்ண முடியும். இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இது எல்லாமே தன்னோட வாயாலே சாப்பிட்ற மாதிரி தான். இது ரெண்டு தாங்க இதோட ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் ஏன்டா இதை நாகமணி ஸ்னேக் ஸ்டோன் சொல்கிறாங்கன்னா, இதை பற்றி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குங்க. என்னென்னா, நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைக்காததுக்கு முன்னாடி இருந்தே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது இப்போ வரையும் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். நம்ம சுற்றி உள்ள கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா, சவுத் அமெரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரீஸ்லாம் நாகமணி ஸ்னேக் ஸ்டோனை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஏதாவது பாம்பு பேர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தோண முதல் விஷயம் கிங் கோப்ரா. அது ஏன் சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோம், இப்போ வரையும் யாருக்கா தெரிஞ்சிருக்கா? இப்போ ஏன் நம்ம கிங் கோப்ரா பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா, இப்போ நமக்கு வயசாகிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே போல் தான் கிங் கோப்ராவும் வயசாகிடுச்சுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப லேசியாக சோம்பேறியாக இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அதோட பாய்சனெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது எப்படிடா ஒரு பாய்சனை ஸ்டோர் ஆகுதுன்னு எல்லாம் யோசிக்க போயிடுவீங்க. அது என்னென்னா, எல்லா பாய்சனும் லிக்விடில் இருக்கிற எல்லாமே சாலிடாக மாறிடும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அதை வந்து ஸ்டோனாக மாறி வெளியில் கக்கிடும். இந்த நாகமணி ஸ்டோனை வச்சுருக்கவங்க வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க இப்போ வரையும். இந்த ஸ்டோனை வந்து ரிங் மாதிரி கூட ஒரு சிலர் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டோனுக்கு என்ன ஸ்பெஷல்னால், இப்போ யாராவது ஒருத்தர் வந்து பாம்பு கடிச்சிருச்சுன்னா அவங்க வந்து முதல்ல பயப்படக்கூடாது. அவங்க ஐயோ பாம்பு கடிச்சிச்சே அப்படின்னு பயந்தாங்கன்னா அந்த ப்ரெஷர்லேயே அந்த பாம்பு கடித்த இடத்துலேருந்து பாய்சன் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ என்னென்னா, அந்த பாம்பு கடித்த இடத்துல இந்த நாகமணி கல்லை வச்சாங்கன்னா அந்த பாய்சன் எல்லாத்தையும் இது வந்து சக் பண்ணிக்கும். அது எப்படிடா இந்த பாய்சனை ஃபுல்லாக உறிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த கிங் கோப்ராவோட அந்த நாகமணிலேருந்து ஃபுல் பாய்சனஸ் தான் இருக்குது. இப்போ அதை பாம்பு கடித்த அந்த இடத்துல போய் இந்த நாகமணி வச்சாங்கன்னா அது வந்து உள்ளே இருக்கிற எல்லா பாய்சனும் வந்து நாகமணி உறிஞ்சிடும். அப்புறம் இந்த நாகமணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பால் எடுத்து அந்த நாகமணி போட்டுருவாங்க. பாலில் போட்டாங்கன்னா அந்த பால் வந்து ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த ப்ளூ கலரான சேஞ்ச் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த எல்லா பாய்சனும் அந்த பால் வந்து உறிஞ்சிடும். அந்த பாலை கொண்டு போயிட்டு ஒரு நல்ல ஆழத்துக்கு மண்ணை தோண்டி அதுக்குள்ளே வந்து அந்த பாலை ஊற்றிட்டு மண்ணை வச்சு மூடிடுவாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு இப்போ வரையும் தெரியல. ஆனால் இந்த நாகமணிக்கு வந்து இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு இப்போ வரையும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நாகமணி ஸ்டோனுக்கு ஏன் இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி கொடுக்குறாங்கன்னு இப்போ வரையும் தெரியல. ஒரு வேளை அந்த நாகமணி ஸ்டோனை வந்து இவங்க வச்சுருந்து ஒரு வேளை பாம்பு யாருக்காவது கடிச்சிருந்தா அவங்க வந்து பயப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த நாகமணி ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க பயப்படாமல் இருந்து அந்த பாம்பு கடித்த இடத்துலேருந்து அந்த பாய்சனை ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்படி சொல்கிறாங்களா அப்படின்ற விஷயம் இப்போ எல்லாம் யோசிக்க வச்சிட்ருக்கு. இதை சயின்ஸ் படி பார்த்திங்கன்னா, பாம்பை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்ட்டு அவங்களையே யோசிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். செர்பன்டாலஜிஸ்ட் இவங்க யாருன்னா, இவங்க தான் பாம்பை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்காத முன்னாடியும் பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, நாகமணி அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சோம். இதை பற்றி அவங்களும் காடாக போய் சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரையும் இந்த 2K செஞ்சுரியில் கூட இன்னும் கூட நாகமணி பற்றி நம்ம இந்தியா சரி, சவுத் ஆஃப்ரிக்கா சரி, சவுத் அமெரிக்காவும் சரி, அமெரிக்கன்ஸும் சரி, இப்போ வரையும் காடாக சுற்றிட்டு இருக்காங்க. மேபி அவங்களுக்கு கிடைச்சா லக். இதை நம்பலாமா வேணாமா அப்படின்னு இப்போ வரையும் எல்லோரும் யோசிச்சுட்ருப்பீங்க. இதை வந்து ஒரு மித்துனா புராண கதை அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. பட் இந்த நாகமணி வச்சிருக்கவங்க வந்து ஒரு இதுவும் ஆகாது, ஒரு செழிப்போடு இருப்பாங்க, எந்த நோய் நொடி எதுவும் வராது அப்படின்னு, எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த நாகமணியை பற்றி ரிசர்ச் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படின்னு ஒன்று இல்லை, நாகமணின்றது இல்லை, நாங்கள் சயின்ஸ் பற்றி படிக்கிறோமே, நாங்கள் செர்பன்டாலஜிஸ்ட் பாம்பை பற்றி ரிசர்ச் பண்ணுறோம், எங்களுக்கே தெரியாமல் எப்படி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஒரு சில புராண கதைன்றாங்க. இதெல்லாம் யார் என்ன நம்புறது இன்னொரையும் தெரியல. பட் ஆனால் இருந்தாலும் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இப்போ வரையும் அமெரிக்கன்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் இன்னும் சுற்றி தான் இருக்காங்க. இப்போ வரையும் நம்ம எல்லாரையும் நாகமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஏமாற்றுவாங்க.
நாகமணி இந்த கல்லை வந்து நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா செழிப்போடு இருப்பீங்க, நீங்கள் வந்து அடுத்த நாளே பணக்கார ஆகிடுவீங்க அப்படின்ட்டு உங்களெல்லாம் ஒரு பிரெயின் வாஷ் மாதிரி பண்ணுவாங்க. நீங்களும் அவங்க பேச்சை கேட்டு இவ்வளோ கோடி கணக்காக இருந்தாலும் சரி நம்ம அடுத்த நாளே பணக்கார ஆகிடலாம் அப்படின்ட்டு ஒரு மூட நம்பிக்கையில் போய் வாங்கிவிடுவீங்க. பட் இப்போ இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா இந்த நாகமணி வந்து ஒரு புராண கதை அப்படின்னு தான் இப்போ எல்லாம் சொல்லிட்டு வராங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்கும் நாகமணி பற்றி ரிசர்ச் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணி இந்த கல்யாணம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யாராவது போக நினச்சிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். உங்கள் யாருக்காவது நாகமணி பற்றி தெரிஞ்சு நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தேன்னா அதை கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க. Until then, bye from Harish Kutti, signing off here. Cheers, bye.